நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 39. சைத்தியகத்தின் உச்சியில் நாகருத்ரனின் சிற்றாலயத்தின் முகப்பில் அமைந்த வேள்வி கூடத்தின் ஈச்சையோலை கூரையில் இருந்து ஊறி சுருண்டு எழுந்த புகை மழைப்பெருக்கால் கரைக்கப்பட்டு நறுமணங்களாக மாறி அங்கு சூழ்ந்திருந்த காட்டின் இலைகளின் மேல் பரவியது. வேத ஒலியை சூழ்ந்து மழை ஒலி பெய்தது. வேள்வி பந்தலில் சகதேவனை சூழ்ந்து மகதத்தின் 12 குலத்தலைவர்களும் நகரின் மூத்த குடியினரும் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் அமர்ந்திருந்தனர். 6 எரிகுளங்களில் 108 நாக வைதிகர் ஓனாய் தோல் போர்த்தி அமர்ந்து வேதம் மோதியபடி மரக்கரண்டியால் நெய்யை அள்ளி ஊற்றி அவியிட்டு வேள்வி ஏற்றினர். வேள்வி தலைவர் அப்பால் தாமரை பீடத்தில் அமர்ந்திருந்தார். அவியளிப்பதற்கென்று கொண்டு வரப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட 108 ஆடுகளின் நிறை வெண்மலர் சரமென வேள்வி பந்தலுக்குள் நுழைந்தது. மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மஞ்சள் மங்கலம் பூசப்பட்ட முதல் வெள்ளாடு எரிகுளத்தின் அருகே வந்ததும் வேள்வி படைப்பவர் அதன் சிறு கொம்புகளை கையால் பற்றி கழுத்தை வளைத்தார். உடைத்த குருதி குழாயை சிறிய கத்தியால் கிழித்து பீரிட்ட குருதியை நேரடியாகவே எரிகுளத்தில் வீழ்த்தினார். காலுதறி திமிரிய ஆட்டின் மூச்சு குருதியுடன் தெரித்தது. குருதியை மும்முறை பொழிந்த பின் அதை தூக்கி மறுபக்கம் விட்டனர் இருவர். அங்கு நின்றவர்கள் அதை தூக்கி வெளியே போட்டனர். வேள்விச்சாலையில் நிறைந்திருந்த புகையில் வீழி மயங்கிய ஆடுகள் பின்னால் வந்த நிறையால் முட்டி செலுத்தப்பட்டு அறியாத தெய்வங்களால் கை நீட்டி அழைக்கப்பட்டவை போல சீராக காலெடுத்து வைத்து எரிகுளங்களை அணுகி கழுத்து நீட்டி குருதி அழித்து கால் துடித்து சரிந்தன. குருதி அவி உண்ட தழல் தளர்ந்து பரவி சமித்துக்களில் வழிந்து பின் தளிர்விட்டு எழுந்து தயங்கியது. அதன் மேல் நெய் ஊற்றப்பட்டதும் தவிப்புடன் தாவி நக்கி சீறி சுடர் கொண்டு கிளை விட்டு எழுந்து இதழ்களாக விரிந்து நின்றாடியது. நாக வைதிகர் ஓதிய தொன்மையான நாகவேதம் பாதாள நாகங்களின் சீரல் மொழியில் அமைந்திருந்தது. அறிந்த சொல் என சித்தத்தை தொட்டு துடிக்க வைத்து அகமொழி அதை பொருள் தேடி தவிக்கையில் அறியா ஒலி என்றாகி விலகி மீண்டும் மயங்குகையில் அணுகி தொட்டு சீண்டியது. செவியறியாது சித்தமறியாது ஆழத்தை சென்றடைந்து ஒவ்வொருவர் விழிகளையும் சுடர் கொள்ளச் செய்தது அது. அவர்களின் ஊடாக மண்மறைந்த முன்னோர் பிறக்காத கொடி வழியினரிடம் உரையாடி கொண்டிருந்தனர். பாரத வருஷத்தின் தொல்குடிகள் அனைத்திற்கும் விண்ணிலிருந்து வேதங்கள் இறங்கி வந்தன என்றனர் குடிப்பாடகர். அரக்கர்களும் அசுரர்களும் நாகர்களும் மானுடரும் அவர்கள் குடியில் பிறந்த முனிவர்களின் உள்ளம் தொட்ட முடிவிலியில் இருந்து வேதங்களை பெற்றுக்கொண்டனர். அரக்கர்களின் வேதம் கைவிரித்து உலகை வெல்லும் பெரு விழைவு கொண்டது. அசுரர் வேதமோ தன்னை வென்று கடந்து செல்லும் அகத்தவிப்பு கொண்டிருந்தது. நாகர் வேதம் தன் வாளை தான் கவ்வி சுருண்டு முழுமை கொள்ளும் விடாய் கொண்டது. மானுடர் வேதமோ மண்ணிலிருந்து விண்ணுக்கு செல்லும் கனவாய் அமைந்திருந்தது. அந்நான்கு வேதங்களிலிருந்தும் வேதமா முனிவர் தொட்டெடுத்து நினைவில் தொகுத்த வேத பெருவெளி யுகங்கள் தோறும் மறக்கப்பட்டபடியே வந்தது. வேதங்களை விட நாளும் சிறியதாகின உள்ளங்கள் குடிபெருத்து நாடாகி முடியாகி போராகி அழிவாகி கதையாகி வாழ்வு விரிந்த போது வேதங்களை நினைவில் கொள்ளும் திறன் அழிவதைக் கண்ட தொல்வியாசர் எண்ணி தொட்டெடுத்து அமைத்த வேதங்கள் ரிக், யஜூர், சாம, அதர்வம் என 4. அவற்றுக்கு நெறியமைவும் கான்முறையும் அமைத்து சொல்மரபும் ஒலி இசைவும் வகுத்தனர் பிறகு வந்த வியாசர்கள். குரு நெறிகளும் பயிற்று நெறிகளும் வைதீக கொடி வழிகளும் பின்னர் உருவாகின. பாரத வருஷம் எங்கும் அரசவைகளில் ஓதப்படுவதும் வேள்விகளில் முழங்குவதும் ஆலயங்களில் அளிக்கப்படுவதுமான எல்லை வகுக்கப்பட்ட 4 மானுட வேதங்களுக்கு அப்பால் கடல் விரிவென காற்று வெளியென சொல்லென பிரிதிலாத முழு முதல் வேதம் விரிந்து கிடந்தது. அனைவருக்கும் அளிக்கப்பட்ட ஒற்றை வேதம் கேட்கப்படாமையால் குறையற்ற தூய்மை கொண்டது. ஒவ்வொரு துளியிலும் முழுமை கொண்டு ஒவ்வொரு கணமும் பெருகியது அது. வகுக்கப்பட்ட மானுட வேதம் வைதிகர் சொல்லென எங்கும் பரவி பிற குடிகளின் தொல் வேதங்களை அவர்களின் சித்தத்திலிருந்து கனவுக்கு தள்ளியது. அங்கிருந்து ஆழிருப்புக்கும் அப்பால் உள்ள இன்மைக்கும் செலுத்தியது. வேத சொல்லிணைவுகளுக்கு அடியில் அறியப்படாத வெளியென அவ்வேதம் இருந்தது. தழலாட்டத்தில் கண்மாயமோ உளமாயமோ என்று திகைக்க வைத்து தோன்றி மறையும் தெய்வ முகங்கள் போல 4 நூல் வேதங்கள் ஓதப்படுகையில் மறைந்த வேதங்கள் தெரிந்து மறைவதுண்டு என்றனர். கூவும் கிள்ளைகளில் சில சொற்சாயல்களாகவும் பிள்ளை மொழியில் எழும் புது சொற்களாகவும்
கைப்பட்ட யாழோ காற்று தொட்ட குழலோ உதிர்க்கும் இசைத்துளியாகவும், உணர்வெழுந்த நா அறியாது தொட்டு செல்லும் உதிரி வரிகளாகவும், வெறியாட்டெழும் பூசகனின் குரலில் வரும் மிழற்றல்களாகவும், கனவுகளில் ஒலித்து திடுக்கிட்டு விழிக்க வைக்கும் தெய்வ குரல்களாகவும் அந்த ஆழ்வேதங்கள் வாழ்ந்தன. அவையே மறைகள் என்று அறியப்பட்டன. மழை விழவையும் நாக வேள்வியையும் தொடங்க முடிவெடுத்த போது ஜராசந்தன் நாகவேதம் அறிந்தவர்களை தேடி பாரத வருஷம் எங்கும் தன் ஒற்றர்களை அனுப்பினான். நாக நாடுகள் அனைத்திலும் அரசர்களுக்காகவும் குடியவைகளுக்காகவும் பூத வேள்விகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. அவர்கள் நாகவேதத்திலிருந்து எடுத்து அதர்வ வேதத்தில் சேர்க்கப்பட்ட பகுதிகளை மட்டுமே கொண்டு அதர்வ முறைப்படி அவ்வேள்விகளை செய்து வந்தனர். அவற்றை செய்பவர் நாகர்குலத்து அந்தனர் என்று அறியப்பட்டனர். அவர்களுக்குரிய குறுமுறையும் சடங்குகளும் உருவாகி இருந்தன. ஒவ்வொரு குடிக்கும் அதர்வ வேதத்தின் எப்பகுதி அவர்களுக்குரியதென்று தெரிந்திருந்தது. அவை ஒவ்வொன்றையும் தவிர்த்து தேடி இறுதியில் காமரூபத்திற்கும் அப்பால் மணிபுரத்தையும் கடந்து கீழே நாகர்களின் கொடுங்காட்டுக்குள் மொழியும் நூலும் அறியாது மறைந்து விட்டிருந்த நாகர்குலம் ஒன்றை கண்டடைந்தனர். அங்கு நிகழ்ந்த நாக வேள்வியில் மறைந்த நாகவேதத்தின் ஒரு பகுதி அம்மொழியில் அச்செய்கைகளுடன் அந்த நடையில் அதற்குரிய சடங்கு முறைமைகளுடன் நாக வைதீகர்களால் ஓதப்படுவதை கண்டனர். மகதத்தின் நாகர்களை அங்கே அனுப்பி அவர்களிடமிருந்து அவ்வேதத்தை கற்றுவரச் செய்தான் ஜராசந்தன். 100 தலைமுறைகளில் ஒவ்வொரு தலைமுறையும் இழந்தவை போக எஞ்சிய அவ்வேதம் 12 நாட்கள் இடைவிடாது ஓதி முடியும் அளவுக்கு நீளம் கொண்டிருந்தது. கதிரெழு நிலத்தில் நாகவேதம் பயின்று மீண்ட நாக வைதீகர்கள் சைத்தியக மலையின் உச்சியில் நாகருத்ரனின் ஆலயத்திற்கு முன்பு வேள்வி கூடம் எழுப்பி எரிகுளம் அமைத்து முதல் நாக வேள்வியை நடத்தினர். ஆனால் மகதத்தின் 12 குடிகளும் அவ்வேள்வியை ஏற்க மறுத்துவிட்டனர். ஜராசந்தனுக்கு குல பூசகர் சொன்ன குறியுரையை முன்னரே அவர்கள் அறிந்திருந்தனர். முதலில் அவ்வேள்வி நாகபூசகர் நிகழ்த்தும் வழக்கமான அதர்வ வேத வேள்வி என்று எண்ணியிருந்தனர். அதை நிகழ்த்துவதே கூட நாட்டுக்கு நலம் பயப்பதல்ல என்ற பேச்சு வெளிக்கிளம்பாமல் சுழன்று வந்தது. மழை விழவுடன் முழுமையான நாகவேள்வி நிகழவிருப்பதை மகதத்தின் வைதீகர்கள் வழியாக அறிந்ததும் அவர்கள் உள கொதிப்படைந்தனர். வேதம் என்பது ஒன்றே, பலவென பிரிந்து கொண்டிருப்பதே புடவையின் பருப்பொருளின் இயல்பு. ஒன்றென மையம் கொண்டிருப்பது அதன் சாரமென அமைந்த கரு, அது ஓங்காரம். அதன் அழகிலா முழுமையை மானுடர் அறியவியலாது. மானுடர் அறிய கூடுவது அக்கடலின் துளி, அருகையிலேயே கலையும் ஓரம். அதில் அள்ளி அதற்கே படைக்கப்படுவதனால் படையல் என்னும் பொருளில் அதை வேதம் என்றனர் முன்னோர். அறிபடுவதிலிருந்து அறிய தருவதை நோக்கிய பயணமே வேதம். ஓங்காரத்திலிருந்து ஓங்காரம் வரையிலான பெருவெளி என அதை மொழியிலாக்கினர் என்றார் பூர்வ கௌசிக குலத்து முது வைதீகரான சந்திரசன்மர். இங்குள்ள புடவை பொருட்கள் நம் அறிவால் நமக்கென கோக்கப்பட்டவை குலத்தோரே. வேதமெனும் மையம் சிதையும் என்றால் புடவையை அறிவென ஆக்கும் தொடர்பு அழிகிறதென்றே பொருள். பொருண்மைக்கும் நுண்மைக்கும் இடையே ஒத்திசைவு அழிந்தால் இங்குள்ள ஒவ்வொன்றும் அறியப்படாததாக ஆகும். அந்த பானை எனும் அறிவிலிருந்து விடுபடும் என்றால் அது என்ன? இந்த மரம் எனும் இயல்பை இழக்கும் என்றால் அதன் கனி நஞ்சா அமுதா? வேதம் அறிவின் மைய முடிச்சு. அதை அவிழ்ப்பதென்பது நாம் நிழல் தங்கி குடியமைத்து குலம் பெருகி வாழும் கூரையின் மைய குடத்தை உடைத்து நம் தலைமேல் வீழ்த்துவதே ஆகும். ஆம் என்று முதுகுலத் தலைவர் மூஷிகர் சொன்னார். நாம் இங்கு எதை நம்பி வாழ்கிறோமோ அதை அழிப்பவனே அரசன் என ஏற்றுக்கொண்டால் நாம் நம் மூதாதையருக்கு பழி சமைக்கிறோம். நம் மைந்தர் நெறிக்கு தீங்கை கையளிக்கிறோம். அத்தனை குடித்தலைவர்களும் அதை ஏற்றனர். சிலர் பெரும் மூச்சு விட்டனர். சிலர் கைகளால் ஆடைகளை நெருடினர். அழிவும் ஆக்கமும் இனி உங்கள் முடிவில் என்ற பின் சந்திரசன்மர் தன்னுடன் வந்த வைதீகருடன் எழுந்து கொண்டார். இந்நகரில் நாகவேதம் எழும் என்றால் இதை உதறி நாங்கள் செல்வதை தவிர வேறு வழி இல்லை. முன்பு 108 தொல்குடியினர் இங்கே எரி புகுந்த பின்னர் மழை பொய்க்காமல் இருக்கும் பொருட்டு எங்களை கொண்டு வந்தார் உங்கள் அரசர். எங்கள் சொல்லில் வாழ்ந்தது உங்கள் குடி. அச்சொல்லை எங்கள் நாவுடன் எடுத்துச் செல்வோம். நாகவேதம் உங்களுக்கு மழையும் விளையும் பொன்னும் அறமும் ஆகும் என்றால் அதை நம்பி வாழுங்கள். முன்பு மகதத்தை தொல்குடி வைதிகர் கைவிட்ட போது ஜராசந்தன்
வைதீக சடங்குகளுக்கு வரும் அந்தணர்களுக்கு 10 மடங்கு பொன் பரிசளித்தான். ஆரியவர்த்தத்தின் வைதீகர் மகதத்தை புறக்கணித்தாலும் அங்கே கிடைத்த பெரும் பொருள் நாடி தெற்கே விந்தியனுக்கு அப்பால் இருந்து சிறுகுடி வைதீகர் வந்து கொண்டிருந்தனர். மெல்ல அவர்களில் பலர் அங்கேயே தங்கினர். அவர்களின் குலங்கள் பெருகின. அன்றாட வாழ்க்கை ஒவ்வொன்றையும் இயல்பாக்குவதையே நெறியென கொண்டிருக்கிறது. கற்கள் அனைத்தையும் உருளைகளாக மாற்ற விரும்பும் நதிப்பெருக்கை போல. முன்பு அந்நகரில் வைதீகருக்கு இழைக்கப்பட்ட பழியை மக்கள் மறந்தனர். ஆரியவர்த்தத்தின் வைதீக குடிகள் மட்டுமே அதை நினைவில் வைத்திருந்தனர். ஒவ்வொரு நாளும் ஆரியவர்த்தத்தின் 56 நாடுகளின் பெயர்களை அவர்கள் சொல்லி அவியிடுகையில் மகதத்தின் பெயர் மட்டும் தவிர்க்கப்பட்டது. ஆனால் தேவர்கள் மகதத்திலேயே மண்ணிறங்குகிறார்கள் என்று ஜராசந்தனின் பொன் பெற்ற சூதர்கள் பாடினர். பிறந்து வந்த ஒரு தலைமுறை அச்சொல்லிலேயே வளர்ந்தது. பொருள் கொண்டு பெருகி வேத கல்வி பெருக்கிய மகதத்தின் சிறுகுடி வைதீகர் தங்களை மூத்த முதல் குடி என சொல்ல தலைப்பட்டனர். தங்கள் இழிவுணர்வால் அதை 5 மடங்கு மிகைப்படுத்தினர். அதில் பாதி நம்பப்பட்டது. கௌசிகராகிய விஸ்வாமித்திரால் உருவாக்கப்பட்டு விந்தியனுக்கு அப்பால் வேதம் பெருகும் பொருட்டு நிறுத்தப்பட்டவர்கள் தாங்கள் என்றனர். பூர்வ கௌசிக குல அந்தனர் பிறரை நிகரென கொள்ளலாகாது என்றனர். மகதம் அவர்களின் நகரென்று ஆகியது. பூர்வ கௌசிக அந்தனர் சொல்லை மக்கள் இறையானை என எண்ணினர். இதை நாம் ஒப்பலாகாது. நம் குழந்தைகளுக்கு நாமே நஞ்சூட்டுவதற்கு நிகர் இது என சிறு மன்றுகள் தோறும் மகத குடியினர் உள்ளம் குமுறினர். ஆனால் ஜராசந்தனிடம் எவர் சொல்வதென்று அவர்கள் குழம்பினர். இறுதியில் பேரன்னை ஆலயத்தில் கூடிய முழு மன்றில் மூத்த குலத்தலைவர் மூஷிகர் ஜராசந்தனின் அவையில் அதை சொல்லலாம் என்று முடிவெடுக்கப்பட்டது. முதியவரான மூஷிகர், அவன் அரக்கியின் மைந்தன், நாம் அறிவோம் அவன் இயல்பென்ன என்று என்றார். அவர்கள் அமைதியாக ஒருவரை ஒருவர் நோக்கினர். நான் அச்சொல்லை சொல்லி அங்கேயே இறக்கக்கூடும் என்றார் அவர். அதை நாம் மென்மையாக சொல்வோம், அவர் உள்ளம் குளிரும்படி சொல்வோம் என்றார் சந்திரசன்மர். அவரது வெற்றியின் பொருட்டும் அவர் மைந்தனின் வாழ்வின் பொருட்டும் பெருவேள்வி ஒன்றை செய்ய ஒப்புதல் கோருவோம். அவ்வேள்வி அன்று பிற வேள்வியை இங்கே நாம் ஒப்பமாட்டோம் என்றும் அறிவிப்போம். அவை முகம் மலர்ந்து ஆம் ஆம், அதுவே நல்ல சொல் என்றது. இனிய சொல், அதுவே நல்ல படைக்கலம் என்றார் குல தலைவராகிய அச்சுதர். அச்சுதரும் பிறரும் துணைவர பெரும் காணிக்கைகளுடன் குல தலைவர்களின் குழு ஒன்று ஜராசந்தனை காணச் சென்றது. அவையில் அமர்ந்திருந்த அரசனின் முன் நிறை நின்று முகமனும் வாழ்த்தும் சொன்ன பின் அனைவரும் மூஷிகரை நோக்கினர். அவர் இருண்ட முகமும் தளர்ந்த தோள்களுமாக நடை தடுமாற வந்து கொண்டிருந்தார். அவை புகுந்த பின்னர் அவர் சித்தப்பெருக்கு விழிகளையும் காதுகளையும் முற்றாக மறைத்து விட்டிருந்தது. ஆனால் அமைதியை அவர் திடீர் என்று கேட்டார். விழிகளை உணர்ந்தார். பதறும் கைகளை கூப்பியபடி எச்சில் விழுங்கினார். சொல்லெழாமல் உதடுகளை அசைத்தார். அத்தருணம் எத்தனை கூறிய முனை என அப்போதுதான் அவர் முழுதுணர்ந்தார். 1000 முறை ஒத்திகை செய்த அனைத்து சொற்களும் அவரை விட்டு அகன்றன. முதிய குல தலைவராக, கற்றறிந்த சான்றோனாக, தந்தையாக, அரசு சூழ் திருநாளனாக, எளிய குடிமகனாக அவர் நின்று நடித்த அத்தருணத்தை முற்றிலும் புதியதென உணர்ந்தார். நாங்கள் ஒருபோதும் நாகவேள்வியை ஒப்பமாட்டோம் என்றார் மூஷிகர். அச்சொற்களை கேட்டு அவரே திகைத்தார். யார் இதை சொல்வது? அரசர் குடித்தலைமையை மீறி முடிவெடுக்க உரிமை கொண்டவர் அல்ல. முறைமைகளை கைவிட்ட அரசரை எங்களால் ஏற்க முடியாது. யார் சொல்வது? நானா? நீங்கள் அரக்கியின் மைந்தராக இருக்கலாம். நாங்கள் மூதாதையருக்கு நீரளிக்கும் தொல்குடிகள். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இந்நகரையும் எங்கள் குடியையும் நீங்கள் அழிப்பதை நாங்கள் நோக்கி வாழாவிருக்க இயலாது. சொல்லி முடித்ததுமே மூஷிகர் உடல் தளர உள்ளம் தென்றலை உணர இயல்பானார். பல நாட்களாக அவர் சுமந்திருந்த பேரெடை விலக தோள்கள் எளிதாயின. புன்னகையுடன் ஜராசந்தனின் முகத்தை நோக்கியபடி நின்றார். ஜராசந்தன் புன்னகை செய்தான். நன்று, உங்கள் நிலைப்பாட்டை அறிய முடிந்தது உவகை அளிக்கிறது என்றான். முறைமைகள் முதன்மையானவை. குடிகளை உருவாக்கி நிறுத்துபவை அவையே. அவற்றை காப்பதே அரசனின் கடன் என்றான். அவர்கள் ஒருவர் விழிகளை ஒருவர் நோக்கினர். ஜராசந்தன், ஆனால் அந்த முறைமைகள் இங்கே முன்னரே மீறப்பட்டுள்ளன முதியவர்களே. முன்பு இந்நகரை நான் வென்று அரசை கைப்பற்றிய போது இங்குள்ள குடித்தலைவர்கள் என்னை ஏற்கவில்லை.
முறைமை மீறல் என்றனர். அவர்களை ஒருத்து அக்குடியில் இருந்து உங்களை தெரிவு செய்து குலத் தலைமையின் கோல்களை அளித்தேன். அது முதல் நெறிமீறல். அதற்கென இப்போது உங்களை தண்டிப்பதே அரச முறை என எண்ணுகிறேன் என்றான். அவர்கள் பெருமூச்சு விட்டனர். ஒவ்வொருவரும் அத்தருணத்தில் அதிலிருந்த தவிர்க்கவியலாமையை உணர்ந்தனர். அச்சுதர்: ஆம், நாங்கள் அதை உணர்கிறோம் அரசே. இளமையில் நாங்கள் கொண்ட பொருந்தா விழைவுக்காக இப்போது கழுவிலேறியாக வேண்டும். அது மட்டுமே எங்களை நிறைவு செய்யும் என்றார். 12 குடித்தலைவர்களும் அன்றே சிறைப்பிடிக்கப்பட்டனர். அவர்களின் மைந்தர்களையும் கொடி வழியினரையும் சிறையில் அடைத்து நாகவேள்வி ஏற்றுக்கொள்பவர்களை குடித்தலைவர்களாக ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தான். குலத்தலைவர்களின் மூத்த மைந்தர் எவரும் அதற்கு ஒப்பவில்லை. அவர்கள் குலத்தலைவர்களாக முன்னரே உள்ளத்தால் நடித்து கொண்டிருந்தனர். ஆனால் ஒவ்வொரு குலத்திலும் இளையவர் ஒருவர் அதற்கு முன்வந்தார். முன்பு அவனிடம் கோல் பெற்று குலத் தலைமை ஏற்றவர்களும் அதைத்தான் செய்தனர். அவர்கள் எப்போதும் எழுந்து வருவார்கள் என ஜராசந்தன் அறிந்திருந்தான். அவர்கள் தனித்தவர்கள், உயர்ந்தவர் விழி தொட்டு பேச முடியா தாழ்வுணர்வு கொண்டவர்கள், இளையவரானமையால் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு அச்சிறுமையை வெல்ல அகக்கனவுகளில் வீங்கி பருத்து அதை உள்கறந்தமையால் மேலும் சிறுமை கொண்டவர்கள் அவர்கள். ஒருபோதும் அவை நிகழாதென அறியும் தோறும் அக்கனவுகளை மேலும் இழிவாக்கி கொண்டவர்கள். அவ்வாய்ப்பு அவர்களுக்கு அக்கற்பனைகள் அனைத்தும் நனவாகும் ஒரு இறையானே என்றே தோன்றியது. தங்கள் பகற்கனவுகளில் தாங்கள் எடுத்த பேருருவத்தை ஊழ் ஒப்புகிறதென்றே அதை உணர்ந்தனர். தங்கள் மூத்தாரை மறுதலித்து கோல் கொண்ட சில நாட்களிலேயே அவர்கள் தாங்கள் அப்பேருருவே என நம்ப தலைப்பட்டனர். பேருருவை நம்புகிறவர்களிடம் அப்பாவனைகள் அமைகின்றன. நம்பி நிகழ்த்தப்படும் பாவனைகள் நம்பப்படுகின்றன. அவர்கள் குடித்தலைவர்களாக உருமாறினர். அவர்களை தகைமைசார் குடித்தலைவர்கள் என குடிகளும் நம்பினர். தங்கள் புற நிமிர்வாலும் அதை ஐயுற்று தவித்த அகக்குனிவாலும் அவர்கள் குடிகளுக்கு நன்மைகளை செய்தனர். காலப்போக்கில் நற்பெயர் ஈட்டினர். அடுத்த தலைமுறையினரால் வாழ்த்தப்பட்டனர். புதிய குடித்தலைவர்களின் ஒப்புதலோடு முதல் நாகவேள்வி சைத்தியக மலையில் நடைபெற்றது. மகதத்தின் குடிமக்கள் அவ்வேள்வி அங்கு நிகழ்வதை அறிந்திருந்தனர். சைத்தியக மலைக்குள் செல்லவோ வேள்வியை பார்க்கவோ எவருக்கும் ஒப்புதல் இருக்கவில்லை. கண்களால் பார்க்கப்படாத ஒன்றை நினைவில் நெடுநாள் நிறுத்தி கொள்ள மக்களால் இயல்வதில்லை. அவை வெறும் கற்பனைகளென ஆகி பிற கற்பனைகளுடன் கலந்து கதைகளாகி அகன்று செல்லும். கதைகள் ஆர்வமூட்டும்படி வளர்க்கப்பட்டால் மட்டுமே வாழக்கூடியவை. மகதத்தில் நாகவேள்வி குறித்த பல 100 கதைகள் இருந்தன. அங்கே 1008 கன்றுகள் கொல்லப்படுவதாக சொன்னார்கள். அது 1000 மானுடர் என்றாகியது. அடங்காத சத்திரிய அரசர்களை கொண்டு வந்து சிறையிட்டு பலி கொடுக்கிறார் அரசர் என்று ஒரு சூதர் சொன்னதும் அதை நம்ப முடியாமையே அதை அனைவர் நினைவிலும் நிறுத்தியது. நினைவில் நின்றமையால் அது நிலை பெற்றது. மழை விழவை பெரு நிகழ்வாக மகத அரசு ஆக்கியது. 12 நாளும் நகரில் கொலையன்றி அனைத்தும் குற்றமே அல்ல என்றாகியது. அன்று ஆற்றுபவை அனைத்தும் இறுதி மழை துளி ஓய்ந்ததும் நினைவிலிருந்தும் அகன்றாக வேண்டும் என்று பூசகர் ஆணையிட்டனர். நினைவு கூர்தலே மானுடருக்கு கடினம். கணந்தோறும் வளர்ந்து பிரிதொன்றாகும் மானுட உடலோ மறப்பதையே இயல்பாக கொண்டது. அனைத்தும் மறக்கப்பட்டுவிடும் என்பதே ஓர் பெரும் தூண்டுதலாகியது. அனைவரும் ஆற்றுகிறார்கள் என்பதே பிழையும் பழியும் இல்லை என்றாக்கியது. அவர்களுக்கு மேல் பெய்து நின்றிருந்த பெருமழை தெய்வங்கள் அமைத்த திரையாகியது. 12 நாட்களும் இழி பெருங்கனவொன்றிலாடினர் மகதர். மழை மகதத்தின் குடிகள் அனைவரையும் தழுவி பெரிதொருவராக ஆக்கியது. களிமகன்களும் படை வீரர்களும் வணிகர்களும் மட்டுமன்றி இல்லறத்தாரும் பெண்டிரும் குழந்தைகளும் அதில் திளைத்தனர். அவர்களின் முதல் இயல்பே அதுவென்பது போல அவ்விழவின் கட்டின்மைக்காக ஆண்டு முழுக்க ஒவ்வொரு நாளும் அன்றாட கட்டுகளுக்குள் பொறுத்தமைந்து அவர்கள் காத்திருந்தனர். அவர்களின் அகக்குகை இருளில் விழி மட்டுமே மின்னும் விலங்கொன்று நான் சுழற்றி வெம்மூச்சு விட்டு இந்நாள் இனி ஒரு நாள் இனி ஒரு நாள் என்று பொறுமை இழந்து கால் மாற்றி செவி சாய்த்து அமர்ந்திருந்தது. வேனில் முதிர்ந்து மழை விழவுக்கான முரசறையப்படும் போது ஒவ்வொருவரும் அவ்வொலியை தங்கள் நெஞ்சறைதல் என உணர்ந்தனர். அவ்வொலி கேட்டு அவர்கள் கொந்தளித்து கூச்சலிடுவதில்லை. அச்சமூட்டும் ஒன்றை கேட்டது போல் அம்முரசு மேடைகளில் இருந்து விலகிச் சென்று அதை கேட்காதவர்கள் போல் நடித்தனர். பொருள்களை விலை பேசினர்.
கன்றுகளை ஓட்டிச் சென்றனர். அருகிருப்பவருடன் நகையாடினர். உள்ளத்தை ஒருபோதும் பிறருடன் பகிர்ந்து கொள்ளாது கறந்தனர். கறந்தவை கொள்ளும் குளிர்ந்த கூர்மையை உள்ளூர உணர்ந்தனர். கூர்முனையை வருடம் கூச்சத்தை அறிந்து சிலிர்த்தனர். முரசறைவு முடிந்த பின் நகரில் ஆழ்ந்த அமைதி நிலவியது. ஒவ்வொருவரும் தனித்துச் சென்று நீள் மூச்செறிந்தனர். துணைவியரின் முகங்களை இல்லறத்தார் நோக்கவில்லை. துணைவியரும் விழி தூக்காது தங்களுக்குள் அமைந்து கனவிலென உலவினர். அவ்வறிவிப்பு நிகழவே இல்லை என்ற நடிப்பு அனைவரும் நடித்தமையால் இயல்பென்றாகியது. இரவில் அணுகும் மழையின் புழுக்கத்தில் வியர்வை வழிய படுத்திருந்தவர்கள் கை விசிறிகளால் விசிறியபடி பெரும் மூச்சு விட்டு விடியும் வரை புரண்டு படுத்தனர். விடியலின் கனவில் திகைத்தெழுந்து கூசிச் சிலிர்த்தனர். துயில் எழுந்த கண்கள் உறுத்த காலையில் எழுந்து உலர்ந்த வாயுடன் தெருக்களில் விழி நட்டு அமர்ந்திருந்தனர். மழை வருகிறதா என்று வெண்ணை பார்ப்பது கூட பிறிதெவரேனும் அறியலாகும் என்பதற்காக புழுதி படிந்த தெருக்களையே நோக்கினர். ஒரு சொல்லும் ஒருவரும் உரைக்கவில்லை என்றாலும் ஒவ்வொருவரும் தன் இயல்பிலேயே அதற்கென ஒருங்கினர். இல்லங்களில் மழை விழவுக்கான பொடியும் பூச்சும் சாந்தும் சாரும் சமைக்கப்பட்டன. மழை விழவுக்கென அமைந்த தேன் மெழுகு பூசப்பட்ட ஆடைகள் இருண்ட பெட்டிகளிலிருந்து வெளியே எடுத்து புதுக்கப்பட்டன. மழை விழவு தொடங்குவதற்கான கொம்பு காலையில் ஒலித்த போது பறக்கத் தயங்கி கூண்டில் அமர்ந்து சிறுகதிரும் குஞ்சு பறவை போல தங்கள் இல்லங்களுக்குள்ளேயே இருந்தனர். முதல் கார் வியர்வை பெருக்கென வான் நிறைந்து குளிர் காற்றென ஆகி இருட்டென மின்னல் அதிர்வென இடி முழக்கென சூழ்ந்தது. முதல் மழை அம்பு பெருக்கென சாய்ந்து வந்தரைந்தது. நகரம் மழை மழை என ஓலமிடத் தொடங்கியது. கூரை விளிம்புகள் சொட்டி விழுதாகி அருவி நிறைகளென மாறின. தெருக்களெங்கும் புழுதி கரைந்து செங்குருதி போல நீர் வழிந்தது. கோட்டை சுவர்கள் ஈரத்தில் கருகி குவை மாடங்கள் ஒளி வழிந்து மெருகேறி உச்சி கொடிகள் நனைந்து கம்பங்களில் சுற்றி கொள்ள மழை மூடியிருந்தது. மழை மூடியிருந்தது விண் முதல் மண் வரையிலான வெளியை. அனைத்து ஓசைகளுக்கும் மேல் மழையின் ஓசை அழியா சொல்லொன்றை சொல்லிக் கொண்டிருந்தது. முதலில் நான் இழப்பவை கன்றுகளும் குதிரைகளும். புதுமழை மனத்தை முகர்ந்து கட்டுகளிலிருந்து துள்ளி கால் உதறி கனைத்தன. அறுத்து கொண்டு தெருவில் இறங்கி வயிறதிர பாய்ந்தன. பின்னர் தெரு நாய்கள் வாளை தூக்கிச் சுழற்றி மழையில் பாய்ந்திறங்கி தங்களை தாங்களே சுற்றி கொண்டன. சங்கிலியை அறுத்து கொண்ட களிறுகள் தெருக்களில் பிளிரியோடின. பின்பு எப்போதோ எங்கோ களியாட்டின் மெல்லிய ஓசை ஒன்று எழுந்தது. ஒவ்வொரு முறையும் நகரின் எப்பகுதியிலிருந்து அது எழுகிறது என்பது முன்பு உயிர்த்துணர முடியாததாகவே இருந்தது. அவ்வொலி கேட்டு கல் விழுந்து திடுக்கிட்டு துயில் கலையும் புறவி போல நகரம் எழுந்தது. சற்று நேரத்தில் அனைத்து இல்லங்களிலிருந்தும் அனைவரும் தெருக்களுக்கு இறங்கினர். லேபனங்கள் பூசப்பட்ட உடலும் நீர் ஒட்ட ஆடையுமாக மழையில் புகுந்து தனித்தனர். கள்ளுண்டனர், காமம் கொண்டனர், கட்டின்றி அலைந்தனர். தினவெடுத்து மற்போரிட்டு சேற்றில் படுத்துரண்டனர். புழுக்களுக்கு மட்டுமே தெய்வங்களால் அளிக்கப்பட்டுள்ள உடல் ஒன்றேயான முழுதிருப்பில் திளைத்தனர். உடல் நலிந்து மழைக்கு அப்பால் திண்ணையில் அமர்ந்து நைந்த விழிகளால் நோக்கி இருந்த முதியவர் கைத்தடிகளால் தரையை தட்டி நிலையழிந்தனர். உங்கள் நகருக்கு நடுவே அங்கே நாகவேள்வி நடந்து கொண்டிருக்கிறது மூடர்களே என்று கூவினார். இங்கு கட்டவிழ்ந்திருக்கும் களியாட்டின் ஊற்று அங்கே சுருளழியும் நாகங்கள். வான் இழிவது மழையல்ல, நாக நஞ்சென்று அறியுங்கள். உங்கள் உடல்களில் நெளிவது கைகளும் கால்களும் அல்ல, நாக வளைவுகள். அத்தனை பேரும் நாகங்களாகிறீர்கள். நாகங்களே, இள நஞ்சுகளே, இமையா வேட்கை விழிகளே என்று கூவினர். அவர்களின் சொற்களுக்கு மேல் அடைத்து நின்று பெய்தது மழை. முதல் நாகவேள்வி நிகழ்ந்து அதன் விளைவென அரசனுக்கு மைந்தன் பிறந்த போது மகதத்தின் வைதீக அந்தனரும் அதை பற்றி பேசாதாயினர். சிறைகளில் அடைக்கப்பட்ட குலமூத்தோர் விடுதலை செய்யப்பட்டனர். உடல் நலிந்து முதுமை சூடி வந்த அவர்கள் சித்தம் கலங்கியபடி நகரை வெறித்து நோக்கினர். தோல் பையை இழுத்து புறம் திருப்புவது போல உள்ளிருந்து பிரிதொருவர் எழக்கூடுவதெப்படி? நாம் அறியாத ஒன்று இந்நகருக்குள் இருந்திருக்கிறது. இவ்வரக்கன் அதை தொட்டு எழுப்பியிருக்கிறான். நாம் அறியாத நஞ்சொன்றை ஒவ்வொரு நாளும் உண்டு கொண்டிருக்கிறோம். கூட்டரே, நாம் அல்ல, நம்முள் வாழ்வது நம்மை ஊர்தி என படையல் என கொண்டு இங்கு வாழும் தெய்வங்களின் வாழ்க்கை. சில ஆண்டுகளிலேயே தங்களால் அறிந்து கொள்ள முடியாத உலகில் இருந்து உதிர்ந்து மறைந்தனர். மழை எழுந்த பின்னர் மகதர் மானுடரல்ல என்று சூதர் பாடினர்.
அவர்களின் விழிகள் மெல்ல மெல்ல இமையாதாயின. உடல்கள் நெளிவு கொண்டன. மூச்சு சீரலாகியது. அவர்கள் குரலில் அழிந்து மறைந்த தொல் நாகமொழி எழுந்து வந்தது. நாகவேள்வியின் அவிக்கொள்ள தட்சனும் கார்கோடகனும் வாசுகியும் பாதாளங்களிலிருந்து எழுந்து வந்தனர். இருளுக்குள் நெளிவென அவர்கள் அந்நகருக்குள் பரவினர். அவர்களுக்கு மேல் கொடு நாக கோதை அணிந்து ஆடினான் ஒருவன். அவனுடன் காலிணைந்து கையிணைந்து ஆடினாள் அச்சரவ கங்கணம் அணிந்த கரிய பேரன்னை. பன்னிரு படைக்களம் 39வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.